யார் கஷ்டம் வந்தாலும் சரி இருக்கிறத கொடுத்துருவாரு. அவர் இருக்கா இல்லையானா பார்க்க முடியாது, இருக்கிறத கொடுத்துருவாரு. அது மட்டும் இல்லைங்க, எனக்கு நடிகர் சங்கம் இருக்குன்னா அது கேப்டன் தான். சாலிகிராமத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினார், தனியார் ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டி டாக்டர்ஸ்லாம் போட்டு வர்றவங்க மக்களுக்கு அத்தனை பேருக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். சிரிப்பு பாருங்களேன், அவரோட சிரிப்பு மாதிரி யாருக்குமே கிடையாது. அதாவது வெள்ளந்திரி சிரிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சிரிப்பு கேப்டனுக்கு தான். உருவம் கருப்பு, உள்ள வந்து வெள்ளை. எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடுறாங்க, எவ்வளோ பேர் வந்து மலேசியா, சிங்கப்பூர் எல்லாம் ஃபாரின்லஸ்லாம் வந்து அவர் கும்பிட்றாங்க. குழந்தைங்க பிறந்தவொடனே அவர் காலடியில் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படின்னு அவர் டெத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் பேருக்கு மேலே வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கழுகு பறந்துச்சு. ஏன்னா அவருக்கு வந்து இந்த கழுகு பிறந்ததுனால அவர் வந்து தெய்வ பிறவியாக தான் இருப்பார். அவரையே மனிதனாக அவர் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அவர் எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணார். அவங்கெல்லாம் கூட இருந்தாங்களா, கழுத்து எடுத்தாங்களான்னு கேப்டனுக்கு தெரியும், நமக்கு தெரியும். சாப்பிட்டதுக்கு மேலே என்ன கேட்டார், என்ன ஜிம் எங்கே திறக்கிறாங்க, நம்ம வீட்டில் தான் திறக்கிறேன், விஜயம் வராரு அப்படின்னா. தம்பி வராப்லையா, சரி தம்பிக்கு கட்டோட போய் போஸ்ட் ரெடி எல்லாம் பண்ணி எனக்கு பண்ணாது, நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. தலை குத்தி ஸ்பாட்டில் இறந்துட்டார். ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்லாம் இருந்தாங்க. கேப்டன் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாமோ காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணார். அவங்க குடும்பத்துக்கு என்னென்ன உதவி பண்ணுமோ பண்ணார். ஏகப்பட்ட தயாரிப்புகள் இன்றைக்கி நல்லா இருக்காங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் தான் முதல் காரணம். ஏகப்பட்ட நடிகர்கள் நல்லா இருக்காங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் தான் சொன்னோம். ஏகப்பட்ட டெக்னீஷியன் நல்லா இருக்காங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் தான் காரணம். ஏகப்பட்ட மக்கள் நல்லா இருக்காங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் காரணம். வாழ்ந்தான் 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 இந்த விஜயகாந்த் மக்களுக்காக வாழ்ந்தாங்கிற சரித்திரம் சொல்லு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் சன் மாஸ்டர் திரு ஜாக்குவார் தங்கம் அவர்கள். அவரை சந்தித்து முன்னாடி என்ன விஷயம் பேச போகிறோம் அப்படின்னா, 8 கோடி தமிழர்களை கடந்த ஆண்டு 2023 டிசம்பர் 28 ஒரு செய்தி வந்து அதிர வைக்கிறது. என்னவென்றால் கேப்டனின் மரணம். ஸோ இதை பற்றி அவருடைய நெருங்கிய நண்பருமான, அவருக்கு சண்டை பயிற்சிகளை கற்றுக் கொடுத்த சண்டை பயிற்சியாளருமாகிய ஜாக்குவார் தங்கம் தான் இங்கே மீட் பண்ண போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். கேப்டன் இறந்து ஒரு வருஷம் ஆன நிலையிலும் பார்த்தீங்கன்னா இங்கே கோடான கோடி தமிழ் மக்கள் எல்லாருமே தொடர்ந்து இங்கே வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ கேப்டன் சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? எனக்கு கேப்டன் சொன்னால் ஒரு தாயாக ஞாபகம் வரும், ஒரு தந்தையாக ஞாபகம் வரும், ஒரு அண்ணனாக ஞாபகம் வரும், ஒரு குருவாக ஞாபகம் வரும். ஏன்னா அவர் வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுற ஒரு மாமனிதர். நான் வந்து 1977 அவர் சந்திக்கும் போது வந்து அவர் வந்து என்னை சிலம்பம் கற்றுக்கணுன்னு நெல்லை மகாராஜனுங்கிற மாதம் கூப்பிட்டு போனார். நான் சிலம்பம் சுற்றி காமிச்சேன் அவர்கிட்ட. அப்புறம் ராவுத்தரன்னாங்க. அதுலேருந்து என்னை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. என்னை வந்து பைக்கிலலாம் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டுவார். அப்போ நானும் வண்டியெலாம் கிடையாது, பஸ் ஸ்டாண்டில் அவர் பைக்கில் தான் கொண்டு என்னை விடுவார், 2 வீலரில் வச்சுருப்பார். ஸோ அந்த மாதிரி எதையுமே பார்க்காதவர். அப்போவுமே வர்றவங்களுக்குலாம் டிஃபன் கொடுத்து அனுப்புவார். நான் கேட்பேன், என்ன கேப்டன் அப்போலாம் கேப்டனில் என்ன விஜய் சார் இது மாதிரினா, மிருகம் எடுத்து வாழும், மனிதன் கொடுத்து வாழும். நான் மனிதனாக இருக்கணும்னு நினைக்கிறேன், இப்போ இதை கொடுக்குறேன், இன்னும் நல்லா ஆனால் இன்னும் நிறையா கொடுப்பேன் அப்படின்னாரு. அதே மாதிரி வாழ்ந்த மனிதர், ஒரே மனிதர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நல்லடான்னு எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தவர். நம்ம அதெல்லாம் வந்து வெளியில் சொல்கிறதுக்கு அப்படிலாம் இருப்போம். திரைப்படலையும் சரி, எதுனா மீட்டிங்லேயும் சரி, அந்த வந்து வேகமாக கற்றுவார். அதை பார்த்து தான் நான் தமிழ்லேயே கற்ற ஆரம்பித்தேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி பூர்வமான ஆள், ரொம்ப நல்லது பண்ணுவார். யார் கஷ்டம் வந்தாலும் சரி இருக்கிறத கொடுத்துருவார். அவர் இருக்கா இல்லையானா பார்க்க முடியாது, இருக்கிறத கொடுத்துருவார். அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் கேப்டன் எனக்கு பிடிக்காதுன்னே இன்றைக்கி பாருங்கள், மலேசியா, சிங்கப்பூர் எங்கெங்கெல்லாமோ வந்துட்டு போகிறாங்க கோயிலுக்கு. என்ன காரணம்? அவரோட பழக்க வழக்கங்கள். இங்கே நமக்கு இங்கே எதனா ஒரு பிரச்சனைனா இங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கே ஆர்டிஸ்ட் இல்லை. ஆனால் இங்கேருந்து வெளிநாடுக்கு கனடாவுக்கு இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஒரு நாட்டுக்கு இருந்தாலும் சரி, முதல்ல ஒரு 5 கோடி எடுத்து கொடுக்குறது கேப்டன் தான். அப்படி தான் கொடுப்பாரு. எந்த விஷயம் இருந்தாலும் முதல் உதவிகரம் அவராக இருக்கும். நம்ம கர்ணன் கேள்விப்பட்டிருக்கோம் மகாபாரதத்தில். ஆனால் நம்ம பார்க்கல அவரை. ஆனால் இந்த கர்ணனை நம்ம பார்த்தோம். ஆனால் நம்மளை விட்டு போயிட்டார். அதுதான் வருத்தமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் இருந்தாருன்னா இன்னும் நம்ம தமிழ் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருப்பார். அந்த கர்ண மகாராஜாவுக்கு நான் வாத்தியாருங்கிறது எனக்கு உண்மையிலே பெருமையாக இருக்குது. அவருக்கு நிறைய படம் டூ போட்டுருக்கங்கிறது பெருமையாக இருக்குது. அவர் கூடவே வாழ்ந்தோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப பெருமையாக இருக்குது. கேப்டனுக்கு என்னென்ன படங்கள் நீங்கள் டூப் போட்டுருக்கீங்கன்னா? நிறைய படம். அதை கூட போஸ்டோட கரிமேடு கரவன் நான் தான் டூப்பு, இந்த படம் வெற்றி நான் தான் டூப்பு. அப்புறம் வந்து நிறையா வீட்டுக்கு ஒரு கண்ணகி மாதிரி நிறைய படம் அவருக்கு டூப் போட்டேன். ஒரு எப்படியும் ஒரு 50லேருந்து ஒரு 80 படங்கள் வரைக்கும் நான் டூப் போட்டிருப்பேன் அவருக்கு. ஏன்னா அந்த சிலம்ப சுற்றுகளில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருப்பேன், கிட்ஸு கொஞ்சம் வேகமாக அடிப்பேன். அதனால் அவர் வந்து என்னை வந்து அவருக்கு டூ போடுறமோ இல்லையா, அவர் என்னோட ஹைட்டு என்ன கூட வச்சுக்குவார். எந்த மாஸ்டர் இருந்தாலும் சரி,
எனக்கு தங்கத்தை கூட்டுவாங்கன்னு பாரு. இப்போ எங்கள் மாஸ்டர் ஆம்பூர் ஆர்எஸ் பாபு தான் நான் ஒர்க் பண்ணுவேன். வேறு மாஸ்டர் இருந்தாலும் வந்து இல்லை தங்கத்தை கூட்டுவாங்க. அதான் கம்போசிங் கரெக்டாக இருக்கும் பாரு. எனக்கு அவருக்கு அந்த கையெல்லாம் அப்படி இறங்கிடும். நான் வர்மக்கலை தெரிஞ்சாலும் அந்த கையை நான் தான் தூக்கி அப்படி ஏற்றி விடுவேன். ஏற்றி விட்டு அப்புறம் அவரே கற்றுக்கிட்டார், ஏற்றி விடுவார். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த கை இறங்கணும் தான் கிக்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். கைக்கு பதிலாக காலை பிளாக் பண்ணுங்க கேப்டன்னா அதை வந்து பெருசாக பண்ணிட்டார். அதாவது நம்ம ஒரு ஒரு 50%னா 100% மேலே செஞ்ச கேப்டன். அதை வச்சு தான் அவரை ஹிந்தி படத்துக்குலாம் கூப்பிட்டாரு. நான் தமிழ் படம் மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்னு சொன்ன ஒரு தமிழ் வெறியர். உண்மையில் பெருமையாக இருக்குது அவருக்கு. நான் டூப் போட்டேங்கிறதே பெருமையாக இருக்குது. நான் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கேன், டூப் போட்டு அவர் கூட இருக்கிற ஃபோட்டோலாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது பெருமையாக இருக்குது. என்ன கொஞ்ச நாள் நம்ம கூட இருப்பார் அப்படின்னு நினச்சோம். மாஸ்டராக எத்தனை படங்கள் அவர் கூட பண்ணியிருக்கீங்கன்னா? இல்லை மாஸ்டர் நான் அவர்கிட்ட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஏன்னா அப்போ வந்து நான் மாஸ்டர் ஆகும்போது அவர் ஒரு பையனை புதுசாக அவர் அறிமுகப்படுத்தினார். அதனால் என்ன கேட்பார், என்ன உனக்கு என்ன வருத்தமாம்பார். நான் வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா கேப்டன் எது வந்தாலும் சரி நின்றுப்பார். படங்கிறத விட அவர் மீறி எனக்கு எதுனா ஒரு பிரச்சனை முதல்ல நிற்கிற கேப்டன் தான். படம் ஏன்னா நான் இப்போ ஹிந்தி படம் நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தேன். தமிழ்நாட்டுக்கே வர்றது ரொம்ப கஷ்டமாச்சு. அப்புறம் தெலுங்கு, கன்னடா, மலையாளம்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 2000 படத்தை தாண்டி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் எனக்கு வீட்டில் இருக்க கூட நேரம் இருக்காது. நானும் அவரும் ட்ரெயினில் ஒரு வாட்டி ஓடணும். ட்ரெயின் இப்போ மூவ் ஆகுது, ஓடுறோம், 2 பேருமே ஓடுறோம். ஓடி போய் நம்ம செயினை பிடிச்சி இழுத்துட்டேன். எல்லாம் வந்தாங்க, ஏன் இழுத்தாங்க, நம்ம அடுத்த ட்ரெயினில் போகலாமா, இல்லை நீங்கள் இதுக்கு ஓடி வரீங்க அப்படின்னு இழுத்தேன். அப்போ கேட்டார், என்ன வேணாங்க சொல்லு தரும். ஏன்னா எனக்கு தங்கமணி தான் சொல்லுவார். ஜாகுவார் தங்கலாம் கூப்பிட மாட்டார், தங்கப்பழம் என் பேர் ஒரிஜினல் பேர். அப்போ இருந்து அதுதான் கூப்பிடுவார். எதனா சொல்லு, நான் படம் தரணுமா அப்படின்னாரு. இல்லை நீங்கள் புதுசாக ஒருத்தர் கொடுத்துருக்கீங்க, கொடுங்க அப்படின்னு. அவர் எல்லார்ட்டையும் சொல்லுவார். ஒரு பெருந்தன்மையான மனிதர் ஜாகுவார் தங்கம். யார்ட்டையும் காசு எதிர்பார்க்க மாட்டார். என்ன ஹெல்ப் வேணுமான்னு அவர் கேட்பார். இல்லை கேப்டன், நீங்கள் பண்ணுற ஹெல்ப்பு எங்களுக்குலாம் புண்ணியம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி அவர் படம் டூப் ஒரு 100 படத்துக்கு மேலே டூப் போட்டிருக்கேன். அவர் தான். சண்டே தொழிலாளர்களுக்கு கேப்டன் என்ன மாதிரியான உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு சார்? கேப்டன் வந்து முதல்ல சாப்பாடுலேருந்து வருவோம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு என்வி அப்படின்னாக்கா எல்லாருக்கும் சாப்பாடு அவர் கூட உட்காந்து சாப்பிடணும். இது வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தரம் பண்ணல. அதுக்கப்புறம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தான் அதை வந்து எல்லாரும் உட்கார வச்சு அவர் எங்கள் கூட சரிசமா நாங்கள் இந்த பக்கம் உட்காந்துருப்போம், அவர் நடுவில் உட்காந்துருப்பார். அது மாதிரி வந்து என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிட்றாரோ அது எங்கே இருக்கும். கறி இருந்தால் கறி இருக்கும், சிக்கன் இருந்தால் சிக்கன் இருக்கும், இல்லை என்ன எதாக இருந்தாலும் சரி அவர் எல்லாமே வாங்கி குவிச்சிடுவார். அந்த மாதிரி பண்ணுவார். அதே மாதிரி எங்கள் ஸ்டண்டில் யாருன்னா இறந்துட்டாக்க வேட்டியை தூக்கி கேட்டு பாடியை தூக்கிட்டு போவார். யாரும் பண்ண மாட்டாங்க. ஹீரோன்ற ஈகோ அதெல்லாம் ஒன்றுமே, அதெல்லாம் பாடி அப்படியே தூக்கிட்டு போவார். அந்த மாதிரி கேப்டன். எந்த ஃபேமிலி பிரச்சனை இருந்தாலும் அதை முடிச்சு வைப்பார். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனில் என்ன பிரச்சனை அதை அவர் நேரடியாக வந்து முடிச்சு வைப்பார். அதை என்ன செய்யலைன்னு நீங்கள் வேணால் சொல்ல முடியாத வழியாக எல்லாமே செஞ்சார் கேப்டன். எங்களுக்கு மட்டும் இல்லை, திரை உலகத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கு செஞ்சாங்க. அது மட்டும் இல்லைங்க, எனக்கு நடிகர் சங்கம் இருக்குன்னா அது கேப்டன் தான். சாலிகிராமத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினார், தனியார் ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டி டாக்டர்ஸ்லாம் போட்டு வர்றவங்க மக்களுக்கு அத்தனை பேருக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு. ஊசியிலேருந்து ஆப்ரேஷன்லேருந்து எல்லாம் மாத்திரை மருந்து அத்தனையும் ஃப்ரீ. வேறு எந்த நடிகரும் எனக்கு தெரிஞ்சு கொடுக்கல, இனிமேல் கொடுப்பாங்களானே தெரியல. அதே மாதிரி வந்து ஞாயிற்றுக்கிழமைனா செகண்ட் சண்டே மட்டும் வந்து உட்காருவார். நாளை உணவு நாளுங்கிற ஒரு படம் ரவி இன்னிச்சு ஒருத்தர் இறந்தார். கேப்டனோட படம். அது வந்து கேப்டனோட படம். நான் கேப்டன் ஸ்பாட்டில் இல்லை எனக்கு. ஏன்னா அவர் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஷாட் எடுத்தாங்க, தலை குத்தி ஸ்பாட்டில் இறந்துட்டார். ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்லாம் இருந்தாங்க. கேப்டன் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாமோ காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணார். அது கழுத்து உடஞ்சி போனதுனால முடியாமல் போச்சு. அவர் நிறையா அவர் இறந்தபோது அவர் வந்து அழுதார். அந்த மாதிரி ஒரு அழுதார். அவங்க குடும்பத்துக்கு என்னென்ன உதவி பண்ணணுமோ பண்ணார். அதனால ஃபைட்டர்ஸ்க்கு எதுனா இப்போ நான்லாம் வந்து ஃபயர் ஷாட் போடுவேன், டூப் போடுவோம், ஃபயர் ஷாட் போடுவேன். எங்கள் ஃபைட்டர்ஸ் அதுக்குன்னே அழைக்கிறதுக்கு இருப்பாங்க. அப்போ இப்போல்லாம் அந்த ஸ்ப்ரே இருக்குது, அப்போலாம் கிடையாது. கோணியை நினச்சிட்டு அப்படி நிற்கணும், விழுந்த உடனே மூடணும். அவர் நாங்கள் ரொம்ப விளையாடுவோம், நானும் அவரும் ரொம்ப விளையாடிக்கிட்டு இருக்கோம். அதான் சொல்லுவார், தங்கம் நீனே பார்த்து இது பண்ணிக்க, நாங்கள் யாரும் அணைக்க வர மாட்டோம். என்ன சொல்கிறீங்க கேப்னா, இல்லை நான் வந்து அப்படி இப்படின்னு சொல்லுவார், நடிப்பார். ஆனால் மொத்தம் அணைக்கிறது அவராக தான் இருப்பார். ஒரு ஹீரோ வந்து அதில் அணைக்கணும் அப்படிங்கலாம் கிடையாது. ஆனால் கோணியை எடுத்துகிட்டு போய் மேலே அப்படியே வந்து உளுந்து பிடிச்சிக்குவார். அவர் மூஞ்சிலாம் ஃபயர்லாம் வரும், கண்டிப்பாக வரும். அதனால் அதெல்லாம் கவலைப்பட மாட்டார். அப்படியே வந்து உளுந்து டப்புன்னு பிடிச்சி அணைப்பார். எனக்குன்னு இல்லை, யாருக்குமே அது மாதிரி பண்ணுவார். உள்ற இடத்துல இவர் ஒரு வாட்டி சம்மர் ஷாட் அடித்து பார்ப்பார், போர்டு மிதிப்பார். அவரே என்ன இருக்கா, ஓகே நல்லா இருக்குது, பெட்டு நல்லா இருக்குது, ஓகே வா அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா ஒரு சேஃப்டி பண்ணுறது எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சேஃப்டி பண்ணுவார். ஃபஸ்ட்டு ஃபியட் கார் வாங்கிட்டு வரும்போது ஏவிஎம்ல நான் ஷூட்டிங்கில் இருந்தேன். வந்து என் காலில் தான் நல்லா ஏற்றினார். ஏற்றிட்டு எனக்கு அவர் கார் வாங்கினது தெரியாது. யாரா ஏறினா தான் இவர் இறங்கி சிரிக்கிறார், என்ன அப்படிங்கிறாரு. அது மாதிரி நாங்கள் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு முன்னாடி போன பிறகுல எங்கள் அண்ணன் தம்பியா அப்படி பிறந்திருப்போம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நாங்கள் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக சிரிப்பு பாருங்களேன். அவரோட சிரிப்பு மாதிரி யாருக்குமே கிடையாது. அதாவது வெள்ளந்திரி சிரிப்புன்னு சொல்லுவாங்களா, அந்த சிரிப்பு கேப்டனுக்கு தான். வெள்ளந்திரி சிரிப்புன்னு பார்க்கணும், அது கேப்டன் தான் பார்க்கணும். அது மாதிரி ஒரு முறைக்கணும்னா அவர் தான் பார்க்கணும். இப்போ போலீஸ் அதிகாரிலாம் பார்க்கணும், அவர் கண்ணு பார்த்தீங்கன்னா நெருப்பு மாதிரி இருக்கும். ஒரு பக்கம்
சூரியனும் ஒரு பக்கம் சந்திரனுமா இருப்பார். அந்த மாதிரி ஒரு மனிதர். ஆனால் உள்ள மட்டும் வெள்ளை. உள்ள மட்டும் அவர் உருவம் கருப்பு, உள்ள வந்து வெள்ளை. அந்த மாதிரி ஒரு மனிதர் நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாருங்கிறது தான் வருத்தமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடுறாங்க, எவ்வளோ பேர் வந்து மலேசியா, சிங்கப்பூர் எல்லாம் ஃபாரின்லஸ்லாம் வந்து அவர் கும்பிட்றாங்க. குழந்தைங்க பிறந்தோடனே அவர் காலடியில் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படிங்கும்போது அவர் வந்து எவ்வளோ பெரிய மனிதர், எவ்வளோ நல்ல மனிதராக இருந்து இதெல்லாம் வருவாங்க. எவ்வளவு அவங்க தாத்தா பாட்டி காலில் கூட விட மாட்டாங்க. அவர் டெத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் பேருக்கு மேலே வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கழுகு பறந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு யார் இடத்துலையும் கழுகு பறந்து நான் பார்க்கவே இல்லை. இதை பார்த்தேன், கேப்டன் இடத்துல தான் பார்த்தேன். அப்போ வந்து கழுகே பறக்குதுன்னா யார்? அது தெய்வம். அதனால தான் இந்த கோயிலில் வந்து இன்றைக்கி அணையா விளக்கு, அது மட்டும் இல்லாமல் விடிய சாப்பாடு போடுறாங்க. பலாயிரக்கணக்கான பேர் டெய்லி சாப்பிட்டு போகிறாங்க. இறந்ததுக்கப்புறம் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார். அந்த மாதிரி கொடைவள்ளல். சில ஆண்டுகளாகவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்மீக வாழ்வில் இப்போ உள்ள மூழ்கிய தான் இருக்கிறீங்க. சித்தர்கள் போக்கில் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்போது கருடன் சொன்னீங்க இல்லையா, என்ன மாதிரியான விஷயங்கள கருடன் வரும்? ஏன் கேப்டன் இருந்த அன்றைக்கே கருடன் வந்தது? அதாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சபரிமலை போனீங்கன்னா, சபரிமலையில் வந்து அந்த நகைப்பெட்டியை தூக்கிட்டு வருவாங்க. அப்போ முன்னாடி 2 கழுகு சுத்தம். அது வந்து இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நகைப்பெட்டியை பாதுகாக்கிறதுக்காக வந்து, அப்போ அந்த காலத்தில் நம்ம காடு தானே பாதுகாக்கிறதுக்கு நான் நேரில் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி கழுகு வரும். அதே எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, நகைப்பெட்டி வரும்போது கழுகு பறக்கும். அதுக்கப்புறம் பார்த்தது கேப்டன் தான். ஏன்னா சித்தர் வழிபாட்டில் இருக்கிறத நான் சொல்கிறேன். அவர் வந்து சித்தர்கள் வந்து நல்லவங்களாக இருந்தால் சித்தர் ஆக முடியும். எவ்வளோ தான் பணம் பதவிகள் இருந்தாலும் சித்தர்லாம் ஆக முடியாது. அது வந்து கேப்டன்கிட்ட சித்தர் ஆகிட்டார். அவர் வந்து சித்தராகன்னு நினைக்கல. அவர் அறியாமலே அவர் சித்தராகி இன்றைக்கி அவர் வந்து அதுக்கு உதாரணம் வேறு ஒன்றுமே சொல்லணும். கழுகு பிறந்த வேறு யாருக்கே கழுகு பிறந்த உலகத்திலே காமிக்க முடியாது. கேப்டனுக்கு மட்டும்தான் பார்த்தோம். கேப்டனுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. கேப்டன் எப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா? கடைசியாக வந்து நான் வீட்டில் ஒரு வாட்டி போய் பார்த்தேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் அந்த கால் இதெல்லாம் டைமில் இருக்கும்போது போய் பார்த்தேன். அவர் கண்ணு கலங்கிட்டார். பேசலாம் முடியல, கண்ணு கலங்கிட்டார். என்னால் அது பார்க்க முடியாமல் ஓடி வந்துட்டானா. ஏன்னா நான் வந்து கேப்டனை பார்க்கும்போது வந்து அவர் வீரனாக தான் பார்த்தேன். எந்த இடத்துலையும் அவர் உட்காந்து பார்த்ததில்ல, எந்த இடத்துலையும் ஒரு தடுமாற்றம் கூட கிடையாது. அந்த மாதிரி அப்படி பேட்டி அப்படி தூக்கி கட்டி நிற்பார். யாராவது சரி உண்மையாக நிற்பார். நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவரை பாதுகாக்க கூட முடியல. ஆனால் இவர் போய் ஒரு துண்டை ஏய் போ 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 அப்படின்னு சொல்லி நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட நின்றுட்டு இருந்தார். இன்றைக்கி வந்து நம்ம தண்ணிக்கு தராமல் அதிகம் பண்ணும்போது இன்றைக்கி வந்து ஒரு ஊர்வலம், பெரிய ஊர்வலம் சென்னையிலேருந்து இது வரைக்கும் போனோம். நெய்வேலி வரைக்கும் போனோம். காராக பறக்குது. ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிது, இது போட்டிருக்காங்க நிற்கிது. அப்படியே கூல்ட்ரிங்க்ஸ் இப்படி தூக்கிட்டு ஓடி வராரு எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு. நான் சொல்கிறேன் அண்ணே நான் தரேன், இல்லை நான் தரேன் அப்படின்னு தூக்கிட்டு போகிறாரு. ஸோ அந்த மாதிரி யாருக்கு வரும்? அவர் நடிகர் சங்க தலைவர், இன்றைக்கி ஒரு பெரிய ஹீரோ, என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் அவர் உட்கார்ந்த இடத்துல உட்காரவே மாட்டார். அதே மாதிரி ஒரு வாட்டி ஷூட்டிங் போயிட்டு வரோம். ஷூட்டிங் வரவங்க எல்லாம் பசிங்கிறாங்க. ஏதோ ஒரு ஊரில் ஃபோன் பண்ணி, மதுரை ஏதோ ஒரு ஊரில் ஃபோன் பண்ணி உள்ளே எல்லாருக்கும் பிரியாணி கொடுக்குறாங்க. என்னென்னா கேப்டன் அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதருங்க. யாருமே பசின்னு அவர்கிட்ட போய் காசு இல்லாமல் வந்ததில்லை. அதாவது சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு போனாக்க நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி அந்த இடத்துக்கு போனால் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி பாருங்கள் ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிட்டு போகிறாங்க. இன்றைக்கி வந்து இங்கே இருந்தால் சாப்பிட்லாங்கிறது எல்லாருக்குமே தெரியுது இல்லையா? அதுதான் கேப்டன். இப்போ கேப்டனால பல பேர் ஹீரோவாயிருக்காங்க. ஆனால் பல பெரிய ஹீரோக்களுக்கு கேப்டன் ஏதாவது உதவி பண்ணியிருக்காரா? கண்டிப்பாக விஜய் சாருக்கு பண்ணியிருக்காரு, சூர்யா சாருக்கு பண்ணியிருக்காரு, மன்சூர் அலிகான பண்ணியிருக்காரு, நிறைய டைரக்டருக்கு சொல்லியிருக்காரு, நிறைய தயாரிப்பாளர்களை வாழ வச்சுருக்காரு. அவர் உடம்பை கெடுத்துக்கிட்டு அடுத்தவங்களை வாழ வச்சார். இன்றைக்கி ஒரு படம் இப்போ நீங்களே இருக்கீங்க, நானே இருக்கோம், ஒரு 12 மணி நேரம் ஒர்க் பண்ணால் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்போம். அவர் அப்படிலாம் நினைக்க மாட்டார். இங்கே ஒரு 8 மணி நேரம், அங்கே ஒரு 8 மணி நேரம், அங்கே ஒரு 8 மணி நேரம், 3 ப்ரொடியூசர் நல்லா இருக்கட்டும், 3 டைரக்டர் நல்லா இருக்கட்டும் கொடுப்பாரு. நான் சொல்லுவேன் என்ன கேப்டன் அப்படின்னா, நம்ம போனால் பரவாயில்ல அவங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்லுவார். ஆனால் அவங்களாம் கூட இருந்தாங்களான்னு தெரியல கடைசி வரைக்கும். அவர் எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணார், அவங்கெல்லாம் கூட இருந்தாங்களா, கழுத்து எடுத்தாங்களான்னு கேப்டனுக்கு தெரியும், நமக்கு தெரியும், அவ்வளோதான். கேப்டனை பார்த்து ஒரு சில விஷயங்களை கண் கலங்கி இருப்பீங்க இல்லையா? ஏன்னா மனுஷன் இந்த விஷயம்லாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, என்ன விஷயத்தை பார்த்து நீங்கள் கேப்டன் பார்த்து கண் கலங்கி? இல்லை சார், என்னோட விஷயம் ஒன்றே வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. அதில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் தான் நியாயமாக இருக்கிறேன், அவங்க தப்பு பண்ணாங்க. போலீஸ் வரைக்கும் போயிடுச்சு, கமிஷனர்லாம் போயிடுச்சு. கேப்டன் தான் கூப்பிட்டு கேட்டார் என்னன்னு. அவங்களும் நடிகர் சங்க மெம்பர், நானும் நடிகர் சங்க மெம்பர். அவங்கள கூப்பிட்டு கேட்டால் அவங்க சொன்னதெல்லாம் பொய்யா சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லுமா அவர் தப்புன்னு சேரை தள்ளி போட்டு எழுந்தார். என்ன பொய்யா சொல்லிட்டு என்ன உனக்கு தரணுமா, இந்த பணம் கட்டு தூக்கிட்டு போ சொன்னேன் அப்படின்னோடனே, இல்லை சார் நான் தான் கொடுக்கணும் அப்படின்னாங்க. கேப்டன் நான் என்ன உள்ளே வச்சுருந்தார், அவர் ரூமில் உட்கார வச்சு எனக்கு வந்து பேசுகிறேன், வெளியே பேசினாங்க. உடனே தங்க வா அப்படின்னு கேட்டார். சொல்லிட்டாங்க பணம் வாங்கிக்கினார். கேப்டன் அது போதும் கேப்டன், அவங்க எனக்கு தரணும்னு சொன்னாங்களா, அது போதும், எனக்கு தரவே வேண்டாம்னு சொன்னேன். அந்த நேரத்தில் நான் வந்து அவரை பார்த்து கண் கலங்கினேன். அது மாதிரி நிறைய விஷயங்கள். நான் வந்து இங்கே கேப்டன் ஒரு வாட்டி பார்க்கும்போது நிறைய கூட்டம் இருந்துச்சாங்க அவர் பார்க்குறக்காக.
ஆனால் என்னை போகும்போது பார்த்துட்டு போனார், அப்படி சிரிச்சிட்டு போயிட்டு முதல்ல என்ன தான் வர சொன்னார். வர சொல்லி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே என்கிட்ட பேசியிருந்தார். எல்லாரும் சொல்கிறாங்க வெளியே நிற்கட்டும் பரவாயில்ல தங்கத்திட்ட பேசுவோம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் அவரை பார்த்தா நான் கண்ணு கலங்க. ஏன்னா உண்மையாகவே இருப்பாருங்க. நானும் அவர்கிட்ட உண்மையாக தான் இருந்தேன். நான் இப்போவும் அவருக்காக நான் உண்மையாக தான் இருக்கேன். பல கோடி ரசிகர்களில் நானும் அவருக்கு ஒரு ரசிகன். கேப்டன் இல்லாமல் இந்த ஒரு வருஷம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்ன ஃபீல் பண்ணுறது, ரொம்ப வருத்தமாக தான் சார் இருக்குது. கேப்டன் இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப வருத்தம். நான்லாம் ஒரு வாரம் எனக்கு சாப்பிடவே இல்லை. ஏன்னா வந்து என்னால் தாங்கவே முடியல கேப்டன் இல்லைங்கிறது. நான் அன்னைக்கு முழுவதுமே நான் சாப்பிடல, இங்கே தான் இருந்தேன். எல்லாம் டிவியில் பேட்டி கொடுத்தது, ஏன்னா கேப்டன் கூடவே இருந்ததுனால என்ன எல்லா டிவிலையும் சேனலுக்கு கூப்பிட்டாங்க. அதுக்கு போயிட்டு வந்தேன். அன்றைக்கி சாப்பிடல, அதுக்கு அடுத்தவங்க சாப்பிடல. சும்மா கொஞ்சம் தண்ணி ஜூஸ் மட்டும் கொடுத்துட்டாங்களே, மனசு ஏற்றுக்கல. அவர் இல்லையேன்ற வருத்தம் இருக்குது, இப்பவும் இருக்குது. கேப்டன் மாதிரி ஒருத்தர் இல்லையேன்னு. ஆனால் எங்களுக்கு அண்ணி இருக்காங்க. அதாவது கேப்டன் எப்படி இருந்தாரோ அந்த இடத்துல எங்கள் அண்ணி வந்து அதே இடத்துல இருந்து எங்களை பார்த்துக்கிறாங்க. அதே எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. நான் வந்து ஒரு ஜிம் ஒன்று திறந்தேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு அந்த காலத்தில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 40 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு ஜிம்மு ரெடி பண்ணேன். அது வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் இன்னொருத்தர் ஹீரோவாக இருக்கார். அவரை தான் கூப்பிட்றதுக்கு இருந்தேன். அவர் வரேன்னு ஒரு 6 மாதம் இழுக்க அடித்தார். அப்புறம் திடீர்னு சொன்னாங்க இல்லை அவர் வர முடியாதுங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே நான் என்ன பண்ணேன், அங்கேருந்தே ஃபோன் பண்ணேன் கேப்டனுக்கு. கேப்டன் இந்த மாதிரி ஒரு ஜிம்மு திறக்கிறேன், நீங்கள் வரணும் அப்படின்னேன். என்னைக்கு அப்படின்னு கேட்டார். நீங்கள் சொல்கிற டைம் தான், நீ சொல்கிற டைம் தான் தங்க, எப்போ நான் வரேன்னாரு. சரி நீங்கள் எங்கே இருக்கீங்கண்ணே? ஃபிலிம் சிட்டியில் ஷூட்டிங் இருந்தார். ஷூட்டிங் இருந்தோடனே நான் ஃபிலிம் சிட்டிக்கு வரேண்ணே. சரி ஓகே அப்படின்ட்டாரு. எனக்கு டிஃபன் வாங்கி வச்சுருந்தார். 11 o'clock ஆகிடுச்சு நான் போகும்போது. டிஃபன் முதல்ல சாப்பிடு அப்படின்னாரு. இல்லை நாங்கள் சாப்பிட்டு தான் வந்தேன். நீங்கள் சாப்பிட்டு முதல்ல அப்படின்னாரு. அவரே சாம்பார்லாம் ஊற்றி சாப்பிட வைக்கிறாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன கேட்டார், என்ன ஜிம் எங்கே திறக்கிறாங்க? நம்ம வீட்டில் தான் திறக்கிறேன் அப்படின்னு. என்ன பட்ஜெட் ஆச்சு? 30-40 லட்ச ரூபா ஆச்சு. அவ்வளோ பெரிய ஜிம்மா? அப்படி ஆமாம் அப்படின்னா. சரி ஓகே என்னைக்குனாரு? செகண்ட் சண்டே வரேன் தங்க அப்படின்ட்டாரு. வரேன்னு சொல்லும்போது நான் சொன்னேன் விஜயம் வராரு அப்படின்னேன். தம்பி வராப்லையா? சரி தம்பிக்கு கட்டோட போய் போஸ்ட் ரெடி எல்லாம் பண்ணி எனக்கு பண்ணாது, நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. ஏன்னா அவரு வரமாட்டார் போல் இருக்கு. அவருக்கு அடிக்க சொன்னால் இவரும் வரமாட்டேங்கிறாரு. என்னண்ணே நீங்கள் உங்களுக்கு தானே அடிக்கணும், அவருக்கு வேணான்றீங்களே அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இதே விஜய் சொன்னார் அண்ணனுக்கு அடிங்க எனக்கு அடிக்கன்னு சொன்னேன். உங்களுக்கு அவர் என்னடானா எனக்கு அடிக்காது உங்களுக்கு அடிங்க, நீங்கள் எனக்கு அடிக்காது அவருக்கு அடிங்க, நீங்கள் இன்னும் பேசி வச்சுக்கிட்டீங்களாண்ணே? இல்லை வளர்ற தம்பி விஜய் வரட்டும், நீ வந்து எனக்கு அடிக்காது அவங்க அடி அப்படின்னாரு. சரின்ட்டேன், நான் அடிப்பேன். ஆனால் சரின்ட்டு சரி அப்போ மேக்கப்னு சொன்னாங்க. செகண்ட் ஷூட்டிங் இருக்குது வரமாட்டார் அப்படின்னாரு. என்ன வரமாட்டாரா? திரும்பி வந்தேன். என்ன நீங்கள் இது மாதிரி ஷூட்டிங் இருக்காமல் வரமாட்டீங்களாமே? ஆமாம் ஷூட்டிங் இருக்குது. என்ன உன் ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்குண்ணே 6 மணிக்கு தான் ஃபங்க்ஷன், நான் கரெக்டாக 6 மணிக்கு இருப்பேன் அப்படின்னாரு. எனக்கு ஏன்னா அவர் ஒரு நடிகர் சங்க தலைவர் இல்லாமல் ஒரு பிஸியாக ஒரு எல்லாருக்கும் இதானவர். அப்போ கட்சி வேறு ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் யார் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் அவர் கலந்துக்கிட்டதில்லை. அது வேறு எல்லாம் சொன்னாங்க, யார் ஃபங்க்ஷன் அண்ணன் கலக்க மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து எங்கள் எம்ஜிஆர் மார்க்கெட்டில் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட ஸ்டேஜ் போட்டு கூட்டம் ஒரு 5000 பேருக்கு மேலே கூட்டம், அவ்வளோ கூட்டம் வந்துச்சு. ஏன்னா விஜய் வந்தார், விஜயகாந்த் சார் வந்தார், நிறையா நடிகர் வந்தார், ராமராஜன், பாண்டியராஜன் சார், நிறையா நடிகைகள் வந்தாங்க. அது பார்க்குறதுக்கு கேப்டனை ஃபஸ்ட்டு வெளியே பேசுகிறாரு. ஏகப்பட்ட கூட்டம். விஜய் வந்து 4:30 மணிக்கு வந்துட்டார். 4:30 6 ராகாலங்க 4:30க்கெலாம் வந்து எங்கள் வீட்டில் வந்து உட்காண்டாரு. 6 மணி ஆச்சு கேப்டன் வரல. என்னடா 6 மணி ஆச்சு வரலையே அப்படிங்கும்போது ஒரு பையன் சொன்னான், இல்லைண்ணே ஷூட்டிங் இருக்குதுண்ணே கஷ்டம் தானேண்ணா. ஏன்னா அதெல்லாம் சொன்னால் வருவார் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஓடி வராரு, படிக்கட்டு ஏறி வராரு. எப்படி வந்தாருன்னா பைக்கில் 2 வீலரில் வந்து இறங்குறாருங்க. அதாவது அங்கே அவருக்காக ஒரு 100 பேர் கராட்டே ட்ரெஸ்ஸோட லட்டிலாம் வச்சுருக்காங்க. அவர் கூப்பிட்றதுக்காக ஒரு நூற்றுக்கணக்கான போலீஸ் நிற்கிறாங்க. அவர் இந்த சந்து பொந்துக்குள்ள பைக்கில் ஏறி வந்து வேலை வர எப்படி தான் வந்தீங்கன்னா பைக்கில் வந்தேங்கிறாரு. அதாவது ஒரு ஃபங்க்ஷனில் கலந்தோம் தங்க எதுவும் வருத்தப்படக்கூடாதுன்னு பைக்கில் வந்து என் வீட்டில் வந்து என்னோட ஜிம்மை திறந்து வச்சார். திறந்து வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் உட்காந்தார். என்னை பற்றி பேசினார். என்னோட மாஸ்டர் ஜாகுவார் தங்கம். நான் ஜாகுவார் தங்கம் தங்கப்பொண்ணு தான் கூப்பிடுவேன், எனக்கு அந்த காலத்தில் அதான் பேர். ஆனால் இப்போ உங்களுக்காக நான் ஜாகுவார் தங்கம்னு சொல்கிறேன்னு சொல்லி என்னை பற்றி புகழ்ந்து ரொம்ப நேரம் பேசினார். அது கேப்டனுக்கு ஒரு ராயல் சல்யூட்டு. ஏன்னா யாரையுமே தன்னை விட புகழ்ந்து பேசணும்னு நினைக்க மாட்டாங்க, தன்னை விட என்ன புகழ்ந்து பேசினார். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி விஜய் இன்றைக்கி பெரிய ஸ்டார் ஆகிறதுக்காக அவர் தன்னோட எல்லா இமேஜையும் விட்டு கொடுத்து நடித்தார். சூர்யாவுக்கு நடித்தார். இது மாதிரி ஒவ்வொரு நடிகர்களையும் வந்து சரத்குமார் வந்து கழுத்தில் அடிபட்டு இருக்கும்போது அவருக்காக வெயிட் பண்ணி அவர் வர்ற வரைக்கும் வச்சு அவருக்கு இன்னும் நல்ல வேஷம் கொடுத்து நடிக்க வச்சார். இது மாதிரி தொடர்ந்து அவர் வந்து தன்னோட எல்லாரும் வளர வச்சார். அப்படியே தான் மட்டும் வளரன்னு நினைக்காத ஒரு மாபெரும் மனிதன். சுத்த தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு எங்களுக்கெல்லாம் பாடம் எடுத்த ஒரு கேப்டன். அவர் புகழ் என்றைக்குமே இருக்கும். நாங்கள்லாம் எப்பவும் மறக்க முடியாது, எந்த இடத்துலையும் நாங்கள் மறக்கவே முடியாது. அவர் மறந்ததே இல்லை, மறந்தாதானே மறக்கிறது இல்லை. எப்போமா டெய்லி ஒரு படம் பார்ப்பேன், ஒரு பாட்டு கேட்பேன், ஒரு ஃபைட்டு பார்ப்பேன். அது ஏன்னா என்னாலே அப்படி மறக்க முடியலன்னா எப்படி இருக்கும் பாருங்கள்.
நிறைய பேருக்கு. அந்த கேப்டன் கிட்ட பிடிச்ச இதுவே ஒரு விஷயம் என்னன்னா, கிக்கில் என்ன கிக்கு பிடிக்கும்? கிக்கு, சிலம்பாட்டம் ரெண்டுத்துல என்ன விஷயம் பிடிக்கும்? இல்லை, அவர் சிலம்பாட்டம் நல்லா பண்ணுவார். சிலம்பாட்டம் அந்த மான் கும்பலாம் பண்ணுவார். குத்து வருஷம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துல குத்து வருஷம் செய்யலாமான்னு நினச்சேன் உண்மையாகவே. அப்படி ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு, திடீர்னு இல்லை குத்து வருஷம் செய்யலாம் கேப்டனுக்கு பிடிக்குமேன்ட்டு. சரி இடம் பத்தாயிரம்ல விட்டேன். குத்து வருஷம்லாம் பிடிக்கும். கிக்கு வந்து அவர் கை முடியலங்கிற கிக் அடிக்க ஆரம்பிச்சார். ஆனால் கிக்கில் நம்பர் 1 ஆகிட்டார். அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே நம்பர் 1 கிக் அடிக்கிற அவர் தான். இப்போ சித்தர் வழிபாட்டில் இருக்குன்னு சொன்னீங்களே சார், இப்போ கேப்டனுக்கு அடுத்த ஜென்மம் இருக்கா? நிச்சயமாக இருக்குது கேப்டனுக்கு. அதாவது வந்து அவர் வந்து தெய்வ பிறவியாக தான் இருப்பார். ஏன்னா அவருக்கு வந்து இந்த கழுகு பிறந்ததுனால அவர் வந்து தெய்வ பிறவியாக தான் இருப்பார். வழியே மனிதனாக அவர் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஆனால் தெய்வ பிறவியாக இருப்பார். கண்டிப்பாக வந்து இந்த சித்தர்கள் மாதிரி வந்து உருமாறி நம்ம நாட்டுக்கு, கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு அவர் வந்து நிறைய நல்லது பண்ணுவார். ஏன்னா அவரோட எண்ணம் நாட்டுக்கு நல்லது பண்ணணுங்கிறது தான். அதை வந்து அவர் மறக்கலை, ஒவ்வொரு நிமிஷமும் அவர் மறக்கலை. நான் லாஸ்ட்டாக பண்ண கூட பேசும்போது கூட, ஏன்னா நம்ம நாட்டுக்கு பண்ண தங்க நான் சிஎம் ஆன பிறகு என் கூட வந்துடுறேன் எல்லாமே சொன்னார். நான் சிஎம் ஆனவொன்னே வா, இது வரைக்கும் வர வேண்டாம்லாம் சொன்னார் என்ன. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து நாட்டு மக்கள் மேலே ரொம்ப ஆசையாக இருந்ததுனால அவர் நிச்சயமாக வந்து ஒரு சித்தராகி இந்த நாட்டு மக்களுக்கு உதவி பண்ணுறது கண்டிப்பாக வருவார். வந்திருப்பார், எனக்கு தெரிஞ்சு வந்திருப்பார். இப்போ கேப்டன் இல்லாமல் இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா பேரிடர் ஒன்று வந்து போச்சு. ஆமாம், அவர் இருந்தாருன்னா நேரம் அள்ளி கொடுத்துருப்பாரு. கொரோனா காலத்தில் பார்த்தீங்களா, ஏன் காலேஜ் இருக்கு நீ வந்து போச்சுக்க அப்படின்னு கேட்டார். அது மாதிரி யாரும் சொல்லலை. அவங்க அம்மா அப்பா, எனக்கு தெரிஞ்ச அவங்க பையன் சேர்த்து போயிட்டான், அவங்க அம்மா அப்பா வர மாட்டேன்ட்டாங்க. ஆனால் இவர் சொன்னார் என் காலேஜில் போச்சுங்கன்ட்டு. இன்றைக்கி வந்து இந்த பேரிடருக்கு முதல்ல போய் பல லட்சம் பல கோடி கொடுத்துருப்பார். லட்சம்லாம் இல்லை, கோடியாக கொடுத்துருப்பார், அள்ளி கொடுப்பார். எங்கள் வீட்டில் பையன் மேரேஜுக்காக வந்து கேப்டனை வந்து பார்க்க வந்தேன். கேப்டன் வந்து பார்க்க வந்தோடனே அவர் வந்து உள்ளே கூப்பிட்டாரு. உள்ளே கூப்பிட்டு வந்து அப்போ கொஞ்சம் அவர் கொஞ்சம் தள்ளாட்டம் இருந்துச்சு. இருந்தாலும் அவர் சொன்னார் நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னாரு. நான் வந்து காமராஜ் கலையரங்கத்தை வச்சுருந்தேன். இவருக்காக கார் அந்த மண்டபத்துக்கே வர்ற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். ஆனால் அது எல்லாருக்கும் தெரியாமல் காலையில் எந்திரிச்சு அன்னைக்கிட்ட மாதிரி தங்கப்பழம் வீட்டு கல்யாணத்துக்கு போனோம். அவர் நாங்கள் பத்திரிக்கை வச்சு 1 மாதம் இருக்கோம். அவர் அன்னைக்கு கரெக்டாக அவர் ஞாபகம் வச்சு தங்க வீட்டு கல்யாணத்துக்கு போனோம் அப்படின்னு இருக்காரு. இல்லைப்பா படிக்கட்டு ஏற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நான் எப்படியா ஏறுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எனக்கு தெரியாது, அண்ணி மட்டும் வந்து கலந்துக்கும் போது சொன்னாங்க இல்லைன்ட்டு. அப்படின்னு சொன்னேன், அண்ணி இந்த பக்கம் வழி வச்சுருக்கேன் பாருங்கள், அண்ணனுக்காகவே இந்த பக்கம் வழி வச்சுருக்கேன் அப்படின்னேன். ஸோ அது ரொம்ப ஃபீல் பண்ணார். அப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணார். ரொம்ப கண்ணு கலங்கினார் நான் வர முடியலன்ட்டு. அதெல்லாம் இல்லை, உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் போதும் அப்படின்னு நான் நினச்சேன். கேப்டன் கூட 40 ஆண்டு காலம் பழகிருக்கீங்க. கேப்டன் எவ்வளோ உதவிகளை உங்களுக்கு தெரிஞ்சவரை செஞ்சுருப்பார்? யாருன்னா கஷ்டம்னு அள்ளி கொடுத்துருவாரு. இப்போ நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா சம்பளம் அவருக்கு 1 கோடி ரூபாய் நீ வச்சிங்களேன், 5 லட்சம் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்தாலும் நடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார். அவர் கொடுத்தாலும் சரி கொடுக்காலும் சரி. அது மாதிரி ஏகப்பட்ட பேர் கொடுத்துருக்காரு. ஏகப்பட்ட தயாரிப்புகள் இன்றைக்கி நல்லா இருக்காங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் தான் முதல் காரணம். ஏகப்பட்ட நடிகர்கள் நல்லா இருக்காங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் தான் சொன்னோம். ஏகப்பட்ட டெக்னீஷியன் நல்லா இருக்காங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் தான் காரணம். ஏகப்பட்ட மக்கள் நல்லா இருக்காங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் காரணம். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாபெரும் கலைஞன் நம்ம அவர் கூட அவர் உயிரோடு இருக்கும்போது நம்மளும் வாழ்ந்தோங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மறையலை, நம்ம கூடவே இருக்கார். நம்ம ஒவ்வொரு அணுக்களையும் கேப்டன் இருக்கார். மீண்டும் அவர் இந்த தமிழ்நாட்டில் ஒரு சித்த பெருமானாக பிறந்து எல்லா மக்களுக்கும் அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறது நான் மறக்க முடியாது. நான் ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். ரியல் ஒன் டிவி நேயர்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் கேப்டனை பற்றி அவர் புகழ பரப்புறதுக்கு உங்களுக்கு கரம் கூப்பி சிறந்தாழ்த்தி நன்றி கலந்த வணக்கத்தில் பெருமை அடைகிறேன். எப்பவும் கேப்டன் சொல்லுவார் நம்ம எல்லாருக்கும் இருக்கிறத கொடுக்கணும், இல்லாத கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவார். அதே மாதிரி இதை பார்க்குறவங்களும் நம்மளால் முடிஞ்ச உதவியை மக்களுக்கு பண்ணுவோம். ஏன்னா மிருகம் எடுத்து சாப்பிடுவோம், மனிதனை கொடுத்து சாப்பிடுவான். நம்ம மனிதனாக வாழணும்னா அவங்க எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடணுங்கிறத கேப்டன் குரலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கேப்டனை பற்றி பல தகவல்கள் மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.